ரோட்டோர நடந்து போகிறப்ப யாராவது ஒருத்தர் மயக்கம் போட்டு கிடந்திருந்தா அவருக்கு தண்ணி கொடுக்கணுங்கிற பழக்கம் உங்கள் பிள்ளைக்கு இருக்கா இல்லையாங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? நமக்கே இருக்கான்னு நிறைய பேருக்கு தெரியலையே. எங்கள் அம்மா நான் பஸ் ஏறும் போதெல்லாம் என்கிட்ட ஒரு வாட்டர் கேன் கொடுப்பாங்க. அம்மா இதை தூக்க முடியாதும்மா. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இது உனக்கு இல்லைப்பா, கூட பயணிக்கிற யாராவது ஒருத்தர் தவிக்கி எடுத்துகிட்டு போம்பாங்க எங்கள் அம்மா. பசி என்னும் பெருந்திங்கிறது பசி பிணிங்கிறான் வள்ளுவன். ஏன் பசி பிணிங்கிறான்? பசி நோய் இல்லை, மருந்து கொடுத்தா ஆறாது. பசி பிணி, ஒரு தீராத நோய். அதை யாரு தீக்கிறது? இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் இஃப்தார் வைக்கிறாங்க. இஃப்தாருடைய நோக்கம் என்ன தெரியுமா? வெள்ளனை சாப்பிடுவாங்க, அப்புறம் இரவு தான் சாப்பிடுவாங்க, நடுவில் சாப்பிட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? குர்ஆன் சொல்லி கொடுக்குது, இந்த ஒரு மாத காலமாவது சக மனிதர்களின் பசியை எல்லோரும் உணர்ந்து கொள்ளுங்கள், அப்போதுதான் பிறரின் பசி உணர்ந்து 4 பேருக்கு சோறு போடுவேன்னு ஒரு மதம் சொல்லி கொடுக்கும். இதை எல்லாவற்றையும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு உங்களிடம் இருக்கிற ஒரே ஒரு கருவி புத்தகம். உங்கள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கருவி எது? புத்தகம்.